5 வேளை தொழுகையில் ஒருவருக்கு தாம் எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம் என்று தொழுகையில் ஒரு அச்சம், ஒரு மறதி ஏற்பட்டால் அந்த அச்சத்தை கைவிட்டுவிட்டு உறுதியான ரக்காத்துகள் எத்தனை என்ற அடிப்படையிலே செயல்பட வேண்டும். உதாரணத்திற்கு நாம் இப்பொழுது 4 ரக்காத்துகள் தொழுது கொண்டிருக்கின்றோம். அதிலே 2வது ரக்காத்து நாம் முடித்து விட்டோம். அப்போது 3வது ரக்காயத்திலே நமக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. இது 3ஆ அல்லது 4ஆ என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுடைய மனம் என்ன எண்ணுகின்றது? திடீரென்று இது 4ஆக இருக்கும் என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம் என்றால் அதை நீங்கள் 4ஆகவே எண்ணிவிட்டு அவ்வாறு உறுதியாக நீங்கள் அந்த தொழுகையை நிறைவு செய்த பொழுது அவர் அமர்ந்தவாறு அத்தைஹாத்து, அதை போல சலவாத்து இதையெல்லாம் முடித்துவிட்டு இறுதியாக சலாம் சொல்வதற்கு முன்பாக மறதிக்காக நீங்கள் 2 சஜிதாக்களை செய்யட்டும். அவ்வாறு சஜிதாக்களும் அதாவது தொழுகையில் குழப்பம் ஏற்படுத்திய ஷைத்தானை முறியடித்ததாக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள்.